ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கன்சீவ் ஆகி 7வது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த 7வது வாரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவ் ஆகி 7வது வாரத்தில் உங்கள் குழந்தை மனித உருவத்தில் மாற ஆரம்பிப்பாங்க. அதாவது குழந்தைக்கு வடிவம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் குழந்தைக்கு கண், காது, மூக்கு, வாயெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அவங்களோட கை கால்கள் ஒரு முட்டு போல் இருக்கும், நீளமாக வளர ஆரம்பிக்கும். குழந்தைக்கு பார்க்க உதவக்கூடிய கண்ணோட கார்னியா, கருவிழி, கண்மணி, லென்ஸு, விழித்திரை இதெல்லாம் இந்த வாரத்தில் உருவாக தொடங்க ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் ஒரு சில வாரத்தில் இந்த உறுப்புகள் முழுமையாக உருவாகி இருக்கும். குழந்தைக்கு வயிறு மற்றும் உணவு குழாயெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். உணவு குழாய் என்பது அவங்க குழந்தையோட வாயிலிருந்து வயிற்றுக்கு வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வித பைப்பு. இந்த வாரத்தில் குழந்தையோட கல்லீரலும் கணையமும் வளர தொடங்கும். அவங்களோட மூளை வளர்ச்சியும் இந்த வாரத்தில் கரெக்டாக இருக்கும். குழந்தையோட முதுகெலும்பு பகுதியெல்லாம் உருவாகி இருக்கும். குழந்தைக்கு முன்மூளை, நடுமூளை, பின்மூளை என்று மூளை அம்சங்கள்லாம் உருவாகிக்கிட்டு இருக்கும். உங்கள் குழந்தையோட மூளை உங்களோட கர்ப்பகாலத்தில் சராசரியாக நிமிடத்திற்கு 2,50,000 செல்களை உருவாக்க ஆரம்பிக்கும். உங்கள் குழந்தையோட வளர்ச்சி ஒரு ப்ளூபெரி அளவு இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட அளவு 1.3 சென்டிமீட்டர் அளவு இருப்பாங்க. உங்களோட 7வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் புதுசாக கன்சீவ் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு வாந்தி எடுக்கும் உணர்வோடு சேர்ந்து ஏதாவது வாசனை வந்தாலும் வாந்தியை தூண்டி விட்டுரும். இது உங்கள் உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறதுனால இது பக்க விளைவாக இருக்கலாம். எந்த ஒரு விரும்பத்தகாத வாசனை வீசுவதையும் கூட நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த வாசனை உணர்வு கொஞ்சம் தற்காலிகமானது தான். கர்ப்பத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் தான் இது இருக்கும். போக போக இது மறைஞ்சிரும். அதுபோல் உணவுகளில் வெறுப்பு ஏற்படலாம். முன்பு ரசித்து சாப்பிட்ட உணவுகள் ஃபுல்லாக இப்போ பார்க்கும்போது அருவருப்பாக திடீர்னு தோணலாம். இந்த உணவு வெறுப்பு உங்களோட ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு மற்றொரு பக்க விளைவாக கூட இருக்கலாம். பொதுவாக முதல் மாதத்தில் தொடங்கி 3வது மாதம் வரைக்குமே இது இருந்து மறைஞ்சிடலாம். உங்களோட குழந்தை பிறக்கிற வரைக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கு பசியின்மை அதிகமாக இருக்கும். அதாவது பசியே எடுக்காமல் கூட இருக்கலாம். அது மணிக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற உணர்வு ஏற்படும். ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக சிறுநீர்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால உங்கள் சிறுநீர் பை அடிக்கடி நிரம்பக்கூடும். இதனால் உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர மணிக்கு ஃபீல் இருக்கும். ஒரு சில கர்ப்பிணிகளுக்கு 6வது மாதத்துலேருந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கலாம். 10 வாரங்கள் வரைக்கும் இருக்கலாம். அதோடு சேர்ந்து மன அழுத்தம், சோர்வு இதெல்லாம் எதுக்கு ஏற்படுதுன்னா ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாகத்தான் இது ஏற்படுது. அதாவது நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களோட உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். இது அதிகமாகவோ இல்லை குறைவாக கூட விழுங்கலாம். உங்களோட குமட்டலும் உங்களோட நெஞ்சரிச்சலும் கர்ப்ப காலத்தில் அதிகமான உமிழ்நீரை சுரக்க செய்யும். உமிழ்நீர் சுரப்பை தடுக்கிறதுக்கு பல் விளக்குதல் அடிக்கடி இருக்கணும். பேலன்ஸ்டான உணவை சாப்பிடணும். அதுபோல் நிறைய தண்ணி குடிக்கணும். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இதுவுமே ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. இந்த ஹார்மோன் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மென்மையான தசையெல்லாம் தளர்த்துது. இதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். நிறைய காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள் இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும் போது மலச்சிக்கல் இருக்காது. நிறைய தண்ணி குடிக்கணும். அதுபோல் உடற்பயிற்சியும் செய்யணும். அடுத்து நெஞ்செரிச்சல் கர்ப்ப காலத்தில் ஏற்படும். இது உங்களோட தொண்டைக்கு கீழே இருக்க பைப் குழாயிலேருந்து உங்கள் வயிறு வரைக்கும் இருக்க குழாய் வரைக்குமே ஒருவித எரியும் உணர்வு ஏற்படும். அதிகம் காரம் உள்ள உணவுகளை எடுத்துக்கக்கூடாது. அசிடிட்டியை இன்னும் அதிகரிச்சிரும். அது மணிக்கு மொத்தமாக உணவு சாப்பிடாமல் 6 வேளையாக பிரித்து சாப்பிடும் போது சீக்கிரமாகவே செமிக்கும். இன்னும் அடுத்தடுத்த வாரங்களில் உங்களோட கர்ப்ப அறிகுறிகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களோட மார்பகங்கள் பெரிதாக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி வீங்கி வலிவுடன் காணப்படும். இதுவுமே ஒரு வித ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி